Daily. Taste the Daily. மக்கா வணக்கம் டே. கை நம்ம கூட தான் இருக்கும்னு அண்ணன் உதயநிதி சொல்லியிருக்கிறார். கை காலெல்லாம் நம்ம கூடயே தானே இருக்கும். இது என்ன புதுசாக சொல்கிறாருன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து போகாது, போயிடக்கூடாதுன்னு புலம்பிருக்காருடே. நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கம்பி நீட்ட ரெடி ஆகிடுச்சு. காங்கிரஸ் தாவுன உடனே விசிகாவும், விசிகா தாவுன உடனே கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி மாற தயாராகிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அறிவாலயம் அல்லாடிக்கிட்டு கிடக்கு. ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட் காசுல, அதாவது மக்கள் காசுல கல்வி விழான்னு ஒரு விழா நடத்தினதே காங்கிரஸ் கட்சிக்கு ஐஸ் வைக்கத்தான். அதாவது நான் சொல்லலை, மக்கள் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய விழா நடத்தி என்ன செய்ய? இவ்வளவு காலம் நிலைவுத்துவான்களா இருந்த கூட்டணி கட்சிகள் இந்த விழாவுக்கு வரல. அந்த கொடுமையை பத்திலாம் விரிவான செய்திகளை சொல்றேன். இப்போ போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. திமுக கூட்டணியில இருக்கிற ஈஸ்வரன் சாரோட கட்சி நிர்வாகிக்கு கலைமாமணி விருது அறிவிச்சிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். அந்த நிர்வாகி ஒரு சாதியவாதி, அவருக்கு விருது கொடுக்க கூடாது, கொங்கு மக்கள் ஆடுற வள்ளிக்கும்மி ஆட்டத்தையே தடை பண்ணணும்னு விசிகா நிர்வாகி அண்ணன் வன்னியரசு சொல்லியிருக்கிறாரு. ஏன் சார், அந்த நிர்வாகி திமுக சின்னத்தில் போட்டி போடும் போது அப்போ உங்களுக்கு தெரியலையா அவர் சாதியவாதின்னு? அப்ப இழுச்சிட்டு இப்போ முறைக்கிறீங்க. உங்க சண்டைக்கு ஏன் சார் வள்ளிக்கும்மி ஆட்டத்தை தடை பண்ணணும்? ஒரு நடிகைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாருன்னு பஞ்சாயத்துல சிக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்கிற நிலைக்கு போன ஒரு உத்தம ராசா பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் இழிவா பேசியிருக்கிறாரு. எல்லாம் திமுக கொடுக்கிற பெட்டி படுத்துற பாடுன்னு மக்கள் சொல்றாங்க. கோவை மாவட்டம் சூலூர் பக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கபடி பயிற்சியாளர் போக்சோவில் சிக்கியிருக்கிறாரு. அரசு பள்ளி மாணவிகளுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை. ஐயா ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஜனங்க காசை செலவு பண்ணி வெட்டி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். அண்ணன் உதயநிதியும் அமைச்சர் அன்பில் மகேஷும் பெரிய கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அண்ணன் சினிமாவில் இருந்த காலத்தில் அண்ணனை வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள், அண்ணனோட கம்பெனியில் படங்களில் நடித்த நடிகர்கள், அண்ணன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படத்தினுடைய டெக்னீஷியன்கள்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆனால் தெலுங்கானா சிஎம் எதுக்கு வந்தாருன்னு தான் தெரியல. ஒருவேளை அண்ணனின் தீவிர ரசிகராக இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு விசாரித்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது நடந்தது கெட் டுகெதர் இல்லை, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அந்த கொடுமையை பாருங்க. எல்லாரும் இப்படி தேம்பி அழுகுறாங்க. ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு நாங்க தான் பாஸ் அழுகணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி விழா நடத்துறாங்க. அதுக்கும் இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் அண்ணன் உதயநிதியை வச்சு படம் பண்ணவங்களையும் அவரோட சினிமா கம்பெனிக்கு படம் பண்ணி கொடுத்தவங்களையும் அவங்கள மட்டுமே கூப்பிட்டு ஏன் விழா நடத்தணும்? கூட்டணி கட்சிகள்ல ஐயா வைகோ மட்டும்தான் வந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டுருக்கலாமே. ஐயா பே சண்முகத்தை கூப்பிட்டு மைக்க கொடுத்துருக்கலாம். கொடுத்திருந்தா ஆசிரியர் பற்றாக்குறை, காலி பணியிடங்கள் நிரப்பணும்னு ஏதாவது உளறி வச்சிடுவாருன்னு பயமா? ஏன் கூப்பிடல அவரை? கல்வியாளர்களை கூப்பிட்டு விழா நடத்தலாமே. கல்வியாளர்களை கூப்பிட்டு விழா நடத்தாம சினிமாக்காரர்களை கூப்பிட்டு விழா நடத்திருக்கீங்களே. இந்த டிராமாவுக்கு எவ்வளவு சார் செலவு பண்ணீங்க? ஒவ்வொரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் பணம் ஏதும் கொடுக்கப்பட்டதா? மொத்தமா இந்த விழாவுக்காக செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? இப்படி கோடிகளை கொட்டி விளம்பரம் செய்த இந்த பணத்துல பாலடைந்த பள்ளி கட்டடங்களை சீரமைத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு. ஆனா நான் கேட்கல சார். கோவில் கட்டுற காசுல பள்ளிக்கூடம் கட்டலாம்னு ஒரு புரட்சி நடிகை கேட்டாங்கல்ல, அந்த நடிகையின் ரசிகர்கள் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல கல்வி சீரழிந்து போயிருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம பள்ளி கல்வித்துறை நடத்தின அடிப்படை திறன் தேர்வுல 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள்ல 45.38% பேருக்கு அடிப்படை கல்வி கூட தெரியவில்லை அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. தமிழ் மொழியில எவ்வளவு பேர் பயிலானாங்கன்னு தெரியுமா சார்? இது கல்வி வளர்ச்சியா? இதுக்கு ஒரு விழாவா? இதை வெட்டி விளம்பரம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? மக்கா நீங்களே நியாயத்தை சொல்லுங்கப்பா. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நடத்தின கெட் டுகெதர் நிகழ்ச்சியில் ஐயா ஸ்டாலின் நிறைய அரசியல் பேசியிருக்கிறாரியா. அரசியல்னா புரியுது இல்லை. அட ஒரு சிஎம் வாய் கூசாமல் பொய் பேசினாருன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அரசியல் பேசினாருன்னு தான் நியாயமாக தான் பேசுவேன். மக்கள் காசில் அண்ணன் உதயநிதி சினிமா நண்பர்களை கூப்பிட்டு கூத்தடிச்சிருக்கிறாரு.
ஐயா ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியை தன்னோட அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார். மக்கள் வரி பணத்தை எப்படியெல்லாம் வெட்டியா செலவு பண்ணலாம்ங்கிறதுக்கு சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் நடத்தின நிகழ்ச்சி ஒரு நல்ல உதாரணங்க. அண்ணன் உதயநிதி சினிமா நண்பர்களை கூப்பிட்ட மாதிரி ஐயா ஸ்டாலின் அரசியல் நண்பர்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எப்பவும் நிகழ்ச்சிக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா வைகோவை மட்டும்தான் கூப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர் மட்டும்தான் இப்போதைக்கு கூட்டணியில பிரச்சனை பண்ணாம இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருக்கிறாரு. காங்கிரஸ்ல திமுகவுக்கு எதிராக ஒரு குரூப் ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு பேசி எப்படியாச்சும் திமுக கூட்டணியில இருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு புது கூட்டணிக்கு போகணும்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதை நல்லபடியா பண்ணிட்டா பாசிசத்தை எதிர்க்கிறோங்கிற பேர்ல விசிகாவும் கூட ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு. கம்யூனிஸ்டுகளை பத்தி சொல்லவே தேவையில்ல. விசிகா ஓடிச்சுன்னா போதும், கூடவே மக்கள் நல கூட்டணியில இருந்து நாங்க ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்லி பின்னாடியே ஓடிடுவாங்க. இப்படி எல்லாரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால அவங்க யாரையும் கூப்பிடல. அதே சமயம் நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக தெலுங்கானால இருந்து காங்கிரஸ் முதல்வரை கூட்டிட்டு வந்து இந்தியாவின் இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஐஸ் வச்சிருக்கிறாரு ஐயா ஸ்டாலின். யார் வீட்டு காசுல? நம்ம வீட்டு காசுல. இந்தியாவினுடைய இளம் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதியா அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாநிலத்தை பொறுத்த வரையில காங்கிரஸ் எங்க கூட்டணியை உடைச்சிருமோங்கிற பயத்துல பிற மாநிலங்கள்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஐஸ் வைக்கிறாரு ஐயா ஸ்டாலின். ஆனா இத இங்க இருக்கிற காங்கிரஸ் கும்பல் மதிச்ச மாதிரியே தெரியல. அப்புறம் இந்த விழாவில் ஐயா பேசின சில விஷயங்களை நீங்களே பாருங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல, எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல. அதாவது இந்த விழா எங்களை பாராட்ட இல்லைன்னு சொல்லுதாரு. ஆனா மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டி தான் பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா நேத்தே நம்ம நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் பாருங்க. ஒரு முதல்வர் உள்ளபடியே தமிழ்நாட்டை கொண்டாடணும்னு நினைச்சா சத்துணவு திட்டம், தாலிக்கு தங்கம், மடிக்கணினி திட்டம், 69% இடஒதுக்கீடு திட்டம்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். சொல்லலையே. எல்லாத்தையும் இவங்க செஞ்ச மாதிரி பேசிட்டுல போயிருக்கிறார் ஸ்டாலின் சாரு. சார், உங்க கூட்டணி குழப்பத்தை தீர்த்துக்க எங்க காசை வீணடிக்காதீங்க சார். நாங்க கட்டுற வரி பணத்துல எங்க குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நல்ல திட்டங்களை தீட்டுங்க. அது சரி, அதுதான் உங்களுக்கு தெரியாத. மக்கா, ஐயா ஸ்டாலின் இப்படி ஒரு பக்கம் கூட்டணியை காப்பாத்த என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக சும்மா மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. கரூர்ல நல்ல மழை பெய்யும் போது கூட எதிர்க்கட்சி தலைவர் பேச்சை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. திமுக முப்பெரும் விழாம்னு ஒரு முக்காடு விழாவை நடத்தினாங்களே, அந்த மாதிரிலாம் இல்ல, கூட்டம் கலையவே இல்லை. திமுகவோட தோல்வி உறுதியாயிடுச்சுங்கிறது கரூர்ல நடந்த இந்த 2 கூட்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்தாலே புரியும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.